மேக சந்தேசம் சீரியலில் நேற்றும் இன்னைக்கு நடந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். நக்ஷத்ரா தான் அப்பா கிட்ட அம்மா தான் பொய் சொல்கிறாங்க, என்னை செர்ரி அடிக்கலன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த கோவத்தில் நக்ஷத்ரா ரூமுக்கு போன அபூர்வா தன் பொண்ணு கிட்டே கேட்குறா, எதுக்காக இவனுக்கு இப்படி மயங்கி இருக்க, நீ என் பொண்ணே கிடையாது, இவன் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்கே, உன் அப்பா முன்னாடி என் மானத்தெல்லாம் வாங்கிட்டியடி, நான் பொய் சொன்னதா சொல்லிட்டியடி அப்படின்னு கேட்க அமைதியாகவே நிற்கிறா. இப்படியே நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லாமல் இருந்தால் நீ உயிரோடு இருக்கிறத விட நீ செத்து போயிடுன்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிக்கிறாங்க. சொல்கிற மாமி, ஒரு முறை நக்ஷத்ரா செர்ரியை கொலை பண்ணுறதுக்காக மலை மீது கூட்டிகிட்டு போய் தள்ளி விட்டுருவா. அதுக்கப்புறம் செர்ரி உயிரோட திரும்பி வரான். அப்படி வந்தான்ற குழப்பத்தில் நக்ஷத்ரா இருக்கும்போது செர்ரி அம்மா தாயே, நீ என்னை கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணது எல்லாத்தையும் கேமராவில் கேப்சர் பண்ணுற மாதிரியே நான் ஒரு இடத்துல வச்சோமா, அந்த கேமரா கேப்சர் பண்ணிடுச்சு, அந்த கேமராவில் எல்லாமே இருக்குது, இப்போ நான் சொல்கிற மாதிரி நீ நடந்துக்கிட்டா மட்டும்தான் இந்த வீட்டில் நீ இருக்க முடியும், இல்லை நான் இந்த கேமரா எடுத்துகிட்டு போய் உங்கள் அப்பா கிட்ட காட்டி உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவேன், அவர் உன்னை கொன்னே போட்டுருவாரு, அப்படி இல்லைன்னா ஜெயிலுக்கு அனுப்பிடுவாரு, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போதே, வேண்டாம் செர்ரி, நீ என்ன சொல்றியோ அப்படியே நான் நடந்துக்கிறேன்னு சொல்றா. இதனாலதான் அம்மையை அவன் பொண்டாட்டி மாதிரி நடிக்கணும், அவன் கிழிச்ச கொட்டை நான் தாண்டக்கூடாது, அவன் என்னென்ன சொல்கிறானோ அதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு சொன்னா மம்மி, அதை மாதிரி தான் நடிச்சிட்ருக்கேன் மம்மின்னு சொல்கிறா. இதெல்லாம் கேட்ட உடனே ஷாக் ஆகி அப்படியே உட்காந்துடுறா அபூர்வா. இதை பார்த்த சித்தி, என்ன ஆச்சு, நீயே இப்படி உட்காந்துட்டா எப்படி அப்படின்ன உடனே, ஏண்டா செர்ரி நாயே, நான் போட்ட சோத்தையே சாப்பிட்டு வளர்ந்த நீ என் பொண்ணை இன்னைக்கு மிரட்டி வச்சிருக்கியாடா அப்படி அபூர்வா கேட்ட உடனே, சாரி அத்தை அப்படின்றாரு செர்ரி. சரி எங்கே அந்த கேமரா கொடு அப்படின்ன உடனே கேமரா எடுத்துகிட்டு கொடுக்குறாரு. இந்த கேமரா வச்சு தானடா என் பொண்ணை மிரட்டி இருக்க, இந்த கேமரா வச்சு தானடா என் பொண்ணை ஆட்டி படைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கேமராவை போட்டு உடைச்சிடுறாங்க. நக்ஷத்ரா, இப்போ போடி அவன் கண்ணத்தில் ஒரு அற விடு அப்படின்னு சொல்ல நக்ஷத்ரா கம்பீரமா போறா அடிக்கிறதுக்கு. பணான்னு செர்ரி அடிச்சிடுறாரு. செர்ரி திமுறாடா உனக்கு அப்படின்னு ஆவேசமா வர, அத்தை போதும் நிறுத்துங்க, என்னையே சாவடிக்கிற மாதிரி நினச்சி அந்த கேமராவை உடைச்சிங்களே நீங்கள் 3 பேரும், உங்களுக்கு அறிவு இருக்கா, அதில் ஒரு மெமரி கார்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் தான் எல்லாமே ஸ்டோர் ஆகும், அந்த மெமரி கார்டு இப்போ என் கையில் இருக்குன்றாரு. அந்த மெமரி கார்டு எடுத்து மொபைலில் போட்டு வீடியோவை அபூர்வாக்கு காட்டுறாங்க. அதுக்கு உடனே அதை பார்த்த உடனே நக்ஷத்ரா போய் காலில் விழுந்துடுறா. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரி செய்கிறேன் செர்ரி, தயவு செய்து இதை காட்டாதீங்க எங்கள் அப்பா கிட்டன்னு கெஞ்சுறாங்க. சித்தியோ, உன் காலிலலாம் என்னால் விழ முடியாது தம்பி, கையை காலாக நினச்சி நான் கேட்டுக்கிறேன் தம்பின்னு கேட்குறாங்க. இதை பார்த்து எரிச்சலடைஞ்ச அபூர்வா, சீ நிறுத்துங்க, இவன் காலில் விழுறதை விட நீங்கள் செத்து போகலாம் அப்படின்னு சொல்ல, அத்தை சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் வாலண்டரியாக சாகிறத விட மாமா கையில் இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன்னா அவரே உங்களை கொன்னுடுவாருன்னு செர்ரி சொல்கிறாரு. சரிடா, இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு அபூர்வா கேட்க, நான் சொல்கிற மாதிரியெல்லாம் செய்யணும், சரிடா நீ என்ன சொன்னாலும் அப்படியே செய்வா நக்ஷத்ரா, இதுக்கு முன்னாடி செய்யற மாதிரி செய்வான்னு சொல்றாங்க. பூமியை நைட்ல பாத்துக்கிறதுக்காக ஒரு கான்ஸ்டபிள் போட்டிருக்காங்க. அவர் இப்படி எப்படி பார்த்துட்டு தூங்கிடுறாரு. பூமி அந்த நேரத்தில், ஏன் நம்மளுக்கு அத்தை ஃபோன் பண்ணல, சிவாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பும்போது ஏன் அத்தை அதை தடுக்கல, அந்த கான்ஸ்டபிளோட ஃபோனை எடுத்து அத்தைக்கு ஃபோனாக பண்ணி கேட்டுக்கலான்னு அந்த கான்ஸ்டபிளோட ஃபோனை ஒரு கட்டையால் எடுக்கிறா. ஃபோன் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு பிடுங்கிடுறாரு சூர்யா. யாருக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னு கேட்க, என் தம்பிக்கு தான் அப்படின்றா. உன் தம்பியை வீட்டை விட்டு வெளியில் துரத்திட்டான்ல, அவங்ககிட்ட எப்படி மொபைல் இருக்க போது, அவன் எங்கேயோ பஸ் ஸ்டாண்டில் கிடக்க போகிறான், அவன் இன்னும் உயிரோட இருக்கானா இல்லை தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு கூட தெரியலையே அப்படின்னு அப்படியெல்லாம் சொல்லாதீங்கன்னு ஓன்னு அழ ஆரம்பிச்சிடறா. இங்கே பாரு, எதுக்கு எடுத்தாலும் அழுகிற வேலையை நிப்பாட்டு, உன் தம்பி செத்துட்டான்னு உனக்கு நியூஸ் வந்த உடனே அதுக்கு அழுவுறதுக்கு கொஞ்சம் தண்ணி வையும் கண்ணில் அப்படின்றாரு. உன் மேலெல்லாம் அனுதாபப்படவே கூடாது, அனுதாபப்பட்டா இந்த மாதிரி போட பிடிக்கி பேசுவா, இல்லை நாளைக்கே இந்த ஸ்டேஷனை விட்டு கூட நீ தப்பிச்சு ஓடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சரி சொல்கிறாரு, நீங்கள் 3 பேருமே நான் சொல்கிறத கேட்கணும், நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் செய்யணும், நான் ஆட சொன்னாலும் பாட சொன்னாலும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு உடனே கோவப்பட்ட அபூர்வா, என்னடா சொல்கிறேன்னு காலரை பிடிச்சிக்கிட்டு தள்ளி விடுறாங்க. அங்கே கத்தி இருக்குது, ஃப்ரூட்ஸ் பக்கத்துலேயே கத்தி இருந்ததுனால வயிற்றுல கத்தி குத்திக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இவன் குனிஞ்சிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு சித்தி தள்ளி விடுறாங்க, கீழே விழுந்துடுறான். சித்தியோ கத்தி புடுங்கின உடனே அப்படி கொஞ்சம் இருந்த உயிர் கூட போயிடுது. கொஞ்ச நேரத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம 3 பேருமே பதறி போய் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாயில அவனை வச்சு சுத்தி எடுத்துட்டு வராங்க. ககன் சிவாவை கூட்டிக்கிட்டு இந்து வீட்டுக்கு வராரு. வம்சி கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இவ பூமியோட தம்பி, இவனுக்கு கொஞ்ச நாள் நீங்க ஷெல்டர் கொடுக்கணும்னு சொன்ன உடனே அது எங்களோட பாக்கியம்னு சொல்றாங்க. சிவா ககன் கிட்ட கேட்கறான், என்ன மாமா ஆச்சு, எதுக்காக இப்படி பண்ணீங்க, ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ன உடனே, கூடி சீக்கிரத்துல அதனோட ரீசன் தெரியும்டா, இப்ப எதுவும் கேட்காதன்னு சொல்லிட்டு போறாரு. ரொம்ப மனவேதனையோட ககன் வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்காரு இந்த சிவாவை விட்டுட்டு. அந்த நேரத்துல தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சவுண்ட் வருது. யாருன்னு பார்த்தா பூமி.
ஆமா பூமி, நீ வேற அவன்கிட்ட மாட்டிக்கிட்ட. அவன் சொல்ற கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் நான் ஒத்துக்க வேண்டியதா இருக்கு. பாவம் சிவா, அவனை நான் எதுக்கு அடிக்கிறேன்? ஏன் அவனை வீட்டை விட்டு துரத்துனேன்ற ரீசனே தெரியாம அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். நீ சேஃபா வீட்டுக்கு வந்த உடனே அவனை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்லயே வச்சுக்கலாம் பூமி, நீ கவலைப்படாத பூமின்றாரு. என்னாச்சு பூமி, என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ககன் கேட்க, எல்லாருடைய பாசத்தை புரிஞ்சுக்கிறேன், நீங்க ஏன் என் பாசத்தை மட்டும் புரிஞ்சிக்கலன்னு கேட்ட உடனே ஷாக்ல காரை நிப்பாட்டிடுறாரு. என் பாசத்தை தான் உன்னால புரிஞ்சிக்க முடியல, எல்லாத்துக்கும் 12 சூத்திரங்கள் 12 விதமா புரிஞ்சிக்கிற, என் மனசுல என்னோட இதயத்திலேருந்து வர்ற பாசத்தை உன்னால புரிஞ்சிக்கவே முடியலையான்னு கேட்குறாரு. இப்படி ககன் கேட்ட உடனே எல்லாத்தையும் பழச யோசிக்கிறா. அதாவது ஒரு முறை பாசமாக ஒரு மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து வைக்கிறாரு, இன்னொரு முறை ஐ லவ் யூ சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. உண்மையா மாமா அப்படின்றா. உண்மையாதான் அப்படின்ன உடனே ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. திடீர்னு கார் ஆரன் சவுண்டை கேட்ட உடனே திடுக்கிட்டு பார்த்தா இது எல்லாமே கனவு. செத்து போன இந்த செர்ரியோட பணத்தை பாயில் சுருட்டி எடுத்துட்டு வர்றாங்க. எடுத்துட்டு வந்து ஸ்டெப்ஸில் வைக்கும்போது உருண்டிட்டு அதுவா தானா கீழே வந்துட்டே இருக்கு. கேபி நடுராத்திரியில் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொன்னதுனால மீரா வந்து தண்ணி எடுத்துட்டு போகும்போது இந்த சவுண்டை கேட்டுட்டு அப்படியே நிற்கிறா. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க.